தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு பகுதிகளில் நிலவி வருகிறது என்றும் இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கும் எனவும் தெரிவித்தார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை வரை 54 சென்டிமீட்டர் பெய்துள்ளதாகவும் இது வழக்கத்தை விட 32% அதிகம் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மகாலட்சுமி நகர் தனித்தீவாக காட்சியளிக்கிறது. கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 40க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. இதனால் இளையரசனேந்தல் சாலை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது. மழைநீர் இடுப்பளவு தேங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. தனியார் பெட்ரோல் பங்கிலும் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெட்ரோல், டீசல் மழைநீருடன் கலந்து வீணானது. அருகிலுள்ள மகாலட்சுமி நகரில் குடியிருப்புகள் மட்டுமின்றி சாலையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பணிமனை, வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள் முடங்கின. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். எவ்வளோ சிரமமாக இருக்குது? தண்ணி ரொம்ப சிரமமாக, முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இழுத்துட்டு போயிடும் போல தெரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. மேலும் ஓடைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேம்பாலத்தில் இவ்வாறு வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது சென்னை பள்ளிக்கரணையிலோ வேளச்சேரியிலோ அல்ல, தூத்துக்குடி மாவட்டம் 3வது மைல் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில்தான். தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 3வது மைல் மேம்பாலத்தில் அப்பகுதி மக்கள் தங்களது கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் மூலம் சென்னை மக்களை தொற்றிய அச்சம் தற்போது தூத்துக்குடி வரை சென்றுள்ளது. மழை காரணமாக பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழை வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆழ்வார் திருநகரி பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மழைநீர் ஊருக்குள் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்ட நோயாளிகள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். அதேபோல் ஸ்ரீவைகுண்டம் மாவட்ட கிளை சிறைச்சாலையில் இருந்து 25 கைதிகள் பேரூரணி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்நிலையில் மழை காரணமாக பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் தங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கொட்டும் மழையிலும் மணல் திட்டுக்களை மீனவர்கள் அகற்றும் காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மருதூர் அணைக்கட்டை தாண்டி வினாடிக்கு சுமார் 75,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளியேற்றப்படும் நீர் வங்கக்கடலில் கலக்கும் இடமான புன்னைக்காயல் கடற்கரையில் அதிக அளவில் மணல் திட்டுக்கள் இருப்பதால் கடலில் கலப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் புன்னக்காயல் ஊருக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்படும் என்பதால் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் மணல் திட்டுக்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கனமழை காரணமாக
வீடு இடிந்து விழுந்ததில் சுவாமிதாசன் என்பவருக்கு சொந்தமான 5 ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வெள்ள நீருக்கு நடுவில் 500 குடும்பங்கள் பரிதவித்த காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் ராமையா நகர் மற்றும் நாராயணசுவாமி நாயுடு நகர் பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். மழைநீரில் மூழ்கி 50 நாட்டுக்கோழிகள் உயிரிழந்ததாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. கடந்த மாதம் பெய்த மழையில் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சூழலில் மீண்டும் மழை பெய்து உப்பளங்களில் நீர் தேங்கியிருப்பது உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் சென்ற பருந்து பார்வை காட்சிகள்தான் இவை. நெல்லையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குறுக்குத்துறை முருகன் கோவிலை மூழ்கடித்தபடி நீர் சென்றது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக திருச்சி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கனமழை காரணமாக இதுவரை 6 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக மழையானது பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த மழையானது சிறிது சிறிதாக அதிகரித்து நேற்றெல்லாம் அதிக அளவு மழையானது பெய்தது. தாழ்வான பகுதி மற்றும் பள்ளமான பகுதியில் உள்ள வீடுகளில் தற்போது வரை வெள்ளமானது 3 அடி என்ற அளவில் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிராப்பட்டி, அன்பு நகர், அருள்நாயகம் தெரு, சக்தி விநாயகர் கோயில் தெரு மற்றும் பாரதிதாசன் சாலையில் உள்ள சில பகுதிகள், மேலும் திருச்சி மத்திய சிறையிலிருந்து விமான நிலையம் வரை உள்ள அந்த வீடுகள் ஆகியவற்றில் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. அவற்றை முழுமையாக வெளியேற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று இரவும் விட்டு மழையானது பெய்து வருகிறது. எனவே இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இதை தவிர மற்றொரு விதம் பார்த்தோம்னால் கொள்ளிடம் ஆற்றில் அதிகபட்சமாக வருகின்ற வெள்ள நீரானது தற்பொழுது இந்த 6 மணி அளவில் வெளியேற்றப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அமராவதி பகுதியில் அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் அதிக அளவு மழை அளவு பெய்த காரணத்தினால் தற்போது அமராவதி ஆற்றிலிருந்து 27,000 கனஅடி தண்ணீரானது நேரடியாக முக்கொம்பு மேலணையை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை காவிரியிலிருந்து தடுத்து முழுவதுமாக கொள்ளிடத்தில் வெளியேற்றும் விதமாக 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படும் என்று ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இந்த கொள்ளிட கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம்.
இப்படி கடல் போல் காட்சியளிப்பது நெல்லை தாமிரபரணி ஆறுதான். நெல்லையை புரட்டி போட்ட கனமழையால் தாமிரபரணி ஆறு கடல் போல் உருமாறியுள்ளது. இதனிடையே நெல்லை டவுனில் காட்சி மண்டபத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. இதனால் தெருக்களில் ஆறு போல் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. இந்த நிலையில் கனமழை காரணமாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள சாலைகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. இதனால் 200க்கும் மேற்பட்ட கடைகளை திறக்க முடியாததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். தென்காசி மாவட்டம் கடனா நதி அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பை சூழ்ந்த வெள்ளத்தில் பெண் ஒருவர் ஆபத்தான முறையில் செல்லும் காட்சிதான் இது. கடனா நதி அணையில் உபரி நீர் திறக்கப்பட்டதால் அருகே இருந்த சம்பங்குளம் குடியிருப்பை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் பெண் ஒருவர் வெள்ளத்தில் பதற்றத்துடன் கடந்து சென்றார். நெல்லை மாவட்டம் முக்கூடல் சுற்று வட்டாரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பார்வையிட்டார். அப்போது வெள்ளோடை பகுதி மக்களின் பாதுகாப்பு கருதி அவர்களை முகாம்களுக்கு செல்ல ஆட்சியர் அறிவுறுத்தினார். ஆனாலும் சிலர் செல்லாததால் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளலாமா என கேள்வி எழுப்பினார். வானிலை அறிஞரே அவங்க திணறாங்க இந்த புயல் மழைக்கெல்லாம். அவங்களுக்கே விவரம் கரெக்டா கணிக்க முடியல. நீங்க இந்த ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓடை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா என்ன நியாயமா? அப்படி பண்ணக்கூடாதுமா. மழை தண்ணீரில் அடித்துச் சென்ற தாலை தடுப்பையே படகாக்கி கையை துடுப்பாக்கிய சிறுவனின் இந்த காட்சி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பூக்கடை பஜாரில் படம் பிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் காசுக்கடை பஜார், கத்தாளம்பட்டி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் நேற்று பெய்த மழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். கனமழை காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்லும் வழியான தானிப்பாறை ஐயனார் கோவில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் எத்தகைய மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கனமழை பெய்து வரும் தென் மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தென் மாவட்டங்களுக்கு களப்பணி மேற்கொள்ள அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை அனுப்பி வைத்திருப்பதாக கூறினார். பெரிய அளவுக்கு பாதிப்பு செய்தி இல்லை. இது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KK.S. ராமகிருஷ்ணன் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மத்திய அரசு வழங்கிய பேரிடர் நிதி போதுமானதாக இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார்.